ஸோ அதிமுகல இருக்கிறவங்க ரொம்ப கார்டடா தான் இருக்கிறாங்க. ரொம்ப ந ம ஒரு அடக்கி தான் வாசிக்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் ஓகே. அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து திமுக ஓட்ட விட அதிமுக ஓட்ட தான் அதிகம் வந்து விஜய் பிரிப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு ஓகே. அப்படிங்கிறனால தான் அவங்க ரொம்ப கார்டடா இருக்காங்க. தாவேகாவினர் தான் வந்து ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறாங்க. அது வந்து அவங்கள சொல்லி தப்பு இல்லங்க. அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எலக்ஷன். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து தேர்தல்ல இருக்கக்கூடிய எதார்த்தங்கள வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகல. அது மே 4ஆம் தேதி அந்த ரியாலிட்டி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான், அந்த ரொம்ப பறக்கிறவங்கலாம் வந்து தரைய தொடுவாங்க. ஸோ, அதனால அ அவங்களோட எந்தூசியாசம நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாருமே வந்து விஜய கொண்டு போய் அந்த சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும், அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்கிறாங்க. பட் எதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம கடந்த தேர்தல்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த எதார்த்தம் தான் இங்கேயும் இருக்கு. பெரிய விஜய் வேவும் ஒண்ணும் பெருசா இல்ல. ஆ 85% வோட்ஸ் போல் ஆயிருக்கு அப்படின்னு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு பக்கம் சொன்னாலும், அதற்கு காரணம் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 25,00,000 வாக்குகள் தான் அதிகமா பதிவாயிருக்கு கடந்த தேர்தல்ல பார்க்கும்பொழுது. அது எதார்த்தமான ஒரு இன்கிரீஸ். ஒவ்வொரு ஆண்டும் புதிய நெறைய பேர வந்து எலக்ட்ரல் ரோல்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வோட்டர்ஸ் அவர்கள் வந்து வருவாங்க. அறிக்கை போட்டு கிளைம் பண்ணிக்கிறாரு. தாவேகாவோட வருகைக்கு அப்புறம் தான் இவ்ளோ மக்கள் வந்து இல்ல அவர் வந்திருக்காங்க. எல்லாமே அப்படிதாங்க கிளைம் பண்றாரு. அந்த அறிக்கையில வந்து அது மட்டும் இல்ல அவர் கிளைம் பண்ணது. பெண்கள், இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டதே அவர் வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்து பெரியார், அம்பேத்கர்லாம் விட நான் தான் புரட்சி பண்ணி அரசியலே மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு அவரு. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing.